ஹலோ மை லிட்டில் buddies. ஸோ இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? சூப்பராக இருந்ததா? ஸ்கூல், ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டடிங் எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சயின்ஸ் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெட்டஸ் ஜஸ்ட் ஒரு ஃபன்னான ஒரு எக்ஸசைஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அண்ட் நம்மளும் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். ஸோ நான் சொல்லி கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். ஓகேவா? ஸோ அந்த 3 ஃபன்னான என்ன எக்ஸசைஸ்ன்னு பார்ப்போமா? இதுக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன் தெரியுமா? 3 மந்த்ராஸ் ஆஃப் பிரெயின். என்னது? 3 மந்த்ராஸ் ஆஃப் பிரெயின். ஸோ இது டெய்லி நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண போகிறோம். ஓகே, டன். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ப்ரீத்திங். ஓகே, ஃபர்ஸ்ட் மந்த்ரா என்னது? ப்ரீத்திங். ப்ரீத் இன் சொல்லுவேன், அப்போ நீங்கள் ப்ரீத் இன் பண்ணணும். ப்ரீத் அவுட் சொல்லும்போது ப்ரீத் அவுட் பண்ணணும். ஓகே, டன். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஓகே, டன். ஃபர்ஸ்ட் மந்த்ரா ஓவர். தென் செகண்ட் மந்த்ரா. தூப்பு காரணம் போடுவோம்ல. ஸோ எந்திரிச்சு நின்று ஒரு 5 தூப்பு காரணம் போடுங்க பார்ப்போம். 1 2 3 4 5. டன். ஓகே, 5 தூப்பு காரணம் போட்டாச்சா? நெக்ஸ்ட் லாஸ்ட் மந்த்ரா என்னன்னா, உங்கள் காதில் கையை வச்சு அங்கங்கே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க பார்ப்போம். லைட்டாக சும்மா ரேண்டமாக என்ன இடத்துலையும் ப்ரெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, டன். எல்லாருமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னு எவ்ரிடே லைஃப்பில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் மெயினாக பார்க்க போகிறது புஷ் அண்ட் புல். இப்போ நீங்கள் டேபிளுக்கு ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்துட்டு இந்த டாப்பிக்கை வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. சேரில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் தான் அந்த பர்சன். உங்கள் முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது. இப்போது இந்த டேபிளை ஸ்லைட்டாக நீங்கள் முன்னாடி மூவ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் படிக்கிற டேபிளை முன்னாடி மூவ் பண்ண போகிறீங்க. இது முன்னாடி மூவ் பண்ணுற பேர் தான் புஷ். உங்களுக்கு புரியுதுன்னு? ஸோ நீங்கள் டேபிளில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஒரு டேபிளை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அது பேர் தான் என்னது? புஷ். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்கள் வீட்டில் எந்த இடத்துலையுமே பண்ணிகிட்ருப்பீங்க. கரெக்டாக? ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை முன்னாடி மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? புஷ்ன்னு சொல்வீங்க. ஓகே, டன். ஸோ இது பேர் தான் என்னது? புஷ். இப்போ புல்னா என்னது? புல் பற்றி பார்க்கலாமா? புல்னா ஒரு ஆப்ஜெக்டை உங்கள் பின்னாடியே இழுத்துட்டு போகிறீங்கன்னு வைங்க, அது பேர் தான் புல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டேபிளில் உட்காந்துட்ருக்கீங்க. கரெக்டாக? சேரில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது. ஃபோன்லேயோ இந்த லேப்டாப்லேயோ தான் நீங்கள் லெசனை கவனிச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த பர்சன் நீங்கள் தான். ஓகே, நீங்கள் சேரில் உட்காந்துட்ருக்கீங்க. இதுதான் சேருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சேரில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. உட்காந்துட்ருக்கும்போது நீங்கள் எந்திரிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எந்திரிச்சு சேரை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் உட்காந்துருக்க சேரை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எந்திரிச்சு நின்று சேரை முன்னாடி மூவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் புல். ஓகேவா? புரியுதா? நீங்கள் உட்காந்துட்ருக்க சேரை உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது? புல். இதுக்கு இது புல்லுன்றோம் பிகாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் உங்கள் பின்னாடி தான் நீங்கள் இழுத்துட்டு வரீங்க. கரெக்டாக? நீங்கள் பின்னாடி இழுத்துட்டு வர்றதுனால இது பேர் புல். அதே ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் முன்னாடி மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேர் புஷ். ஓகே, டன். ஸோ இதை நீங்கள் உங்கள் எவ்ரிடே லைஃப்பில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ நோட்டில் எதனா புஷ் எதனா புல் நீங்கள் டெய்லி பண்ணுற விஷயத்தில் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதி வைக்கிறீங்கண்ணா.
ஸோ எழுதிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து என்னென்ன புஷ் என்னென்ன புல் நீங்கள் டெய்லி லைஃப்பில் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே டன். ஸோ புஷ் அண்ட் புல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ புஷ்ஷுன்னா என்னது? ஒரு ஆப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணால் அது பேர் புஷ். இதே ஒரு ஆப்ஜெக்டை எனக்கு பின்னாடியே நான் இழுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்க, அது பேர் தான் என்னது? புல். ஓகேவா? இப்போது இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புஷ் அண்ட் புல் பற்றி பார்ப்போம். ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். புஷ் அண்ட் புல்லுனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இமேஜஸில் இதெல்லாமே புல். ஏபிசிடி இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த 4 இமேஜஸில் இதெல்லாம் புல். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வீடியோவை வந்து பாஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் புல் அப்படின்றது ஜஸ்ட் அவங்க நோட்டில் எழுதுங்க பார்ப்போம். இமேஜ் ஏபிசிடியில் வச்சு எது புல்லுன்னு எழுதுங்க. ஸோ இப்போ நான் வரைகிறது வந்து என்னதுன்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு பெஞ்சை முன்னாடி தள்ளுறாங்க. ஓகே, ஸோ அது வந்து என்னது? புஷ். ஓகே, புல் கிடையாது, புஷ். இப்போது புஷ்ன்றதுனால நம்ம வந்து இதில் ஏதாவது இமேஜஸில் புஷ் இருக்கா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? புல். ஸோ புல்லுக்கு வந்து என்ன வேணும்? புல்லை வந்து நம்ம உட்காந்துட்ருக்க சேரை ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டு வர்றது. உங்கள் பக்கமாக ஒரு ஆப்ஜெக்டை வந்து இழுத்துட்டு வர்றது தான் என்னது? புல். கரெக்டாக? ஸோ இந்த இமேஜஸில் என்னென்ன புல் மாதிரி இருக்குது? ஸோ நான் வரைஞ்சிக்கிறத வச்சு நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள் பார்ப்போம். ஸோ ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு ஆப்ஜெக்டை வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இதில் அந்த மாதிரி எந்த இமேஜ் இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கலாம். ஏ இமேஜ் அந்த மாதிரி இருக்கா? ஏல என்ன பண்ணுறாங்க? 2 ஸ்கூல் பசங்க அந்த ஷாப்பிங் கார்ட்டோ இல்லை ஏதோ ஒரு கார்ட் வந்து மூவ் பண்ணிட்டு போகிறாங்க, ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறாங்க. ஸோ அது புஷ்ஷா இல்லை புல்லா? கண்டிப்பாக புல் கிடையாது. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்மளுக்கு பின்னாடியே இழுத்துட்டு வந்தால் தான் அது பேர் என்னது? புல். கரெக்டாக? ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி போகுது, ஸோ கிடையாது. ஓகே, ஸோ பி என்ன பண்ணுறாங்க? பியில் வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு பேக்கை வந்து அவங்களுக்கு பின்னாடியே இழுத்துட்டு வராங்க. கரெக்டாக? ஸோ அவங்களுக்கு பின்னாடியே இழுத்துட்டு வர்றதுனால அது பேர் என்ன? புல். அது பேர் என்னது? புல். ஓகே, ஸோ அப்போ பி வந்து புல் ஆர் புஷ்ஷா? பி வந்து புல். கரெக்டாக எழுதிருக்கீங்களா? கரெக்டாக எழுதிருக்கீங்க நான் நம்பர். ஓகே தென் இப்போ செகண்ட் பி வந்து இமேஜ் வந்து புல். ஓகே டன். இப்போது தேர்ட் இமேஜ் சி வந்து என்னது? சி என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? 2 ஸ்கூல் கிட்ஸ் வந்து பெல்லை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. கரெக்டா? ஸோ அது புஷ்ஷா புல்லா? புஷ்ஷா புல்லா? அஃப்கோர்ஸ், யா கரெக்ட், புல். ஏன் புல்? ஏன்னா வந்து பெல்லை வந்து அவங்க பக்கமாக இழுக்கிறாங்க. அவங்க பக்கமாக தானே என்ன பண்ணுறாங்க? இழுக்கிறாங்க. பெல்லோட ரோப்பை வந்து என்ன பண்ணுறாங்க? அவங்க பக்கமாக இழுக்கிறாங்கல்ல. ஸோ அதனால் அது என்னது? புல். இதே பெல்லை வந்து முன்னாடி தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பேர் என்னன்னு சொல்கிறோம்? புஷ். ஸோ இந்த இமேஜில் என்ன இருக்குது? பெல்லை வந்து அவங்க இழுக்கிறாங்க. ஸோ இழுக்கிறாங்கன்றதுனால இது என்னது? புல் ஃபோர்ஸ். அவங்க பக்கமாக இழுக்கிறதுனால இது என்னது? புல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அந்த பர்சன் அப்புறம் பெல். ஸோ பெல்லு தான் என்னது? இந்த ஆப்ஜெக்ட். ஸோ பெல்லு வந்து அவங்க பக்கமாக இருக்கிறதுனால இது என்ன ஃபோர்ஸ்? புல் ஃபோர்ஸ். ஓகே டன். ஓகே, நெக்ஸ்ட் டி வந்து புஷ்ஷா புல்லா? ஒரு பர்சனை முன்னாடி தள்ளுறாங்க. ஸோ கண்டிப்பாக இது புல் கிடையாது. கரெக்டா? ஸோ எது மட்டும் புல்? பி அண்ட் சி மட்டும்தான் புல் ஃபோர்ஸ். ஸோ கரெக்டாக எழுதிருக்கீங்களா? ஸோ கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு
தம்ஸ் அப் கொடுங்க, இல்லைன்னா வந்து ஸ்டார்ஸ் கொடுங்க பார்ப்போம். பார்க்கலாம். கமான். எத்தனை ஸ்டார்ஸ், எத்தனை தம்ஸ் அப் வருதுன்னு பார்க்குறேன். வாவ், நிறைய பேர் தம்ஸ் அப், நிறைய ஸ்டார்ஸ் கொடுக்குறாங்க. சூப்பர் சூப்பர் மைல்டி சாம்ஸ். வெரி குட், வெரி குட். நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே, யா, நிறைய பேர் என்னால் பார்க்க முடியுது. ஸோ ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, டன். ஸோ அடுத்த டாபிக் போகலாமா? அடுத்த டாபிக்? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்னவா இருக்கும்? நெக்ஸ்ட் என்னென்ன இமேஜஸ் கொடுத்து என்ன கொஷின் கேட்பேனா பார்ப்போமா? ஓகே, டன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன இமேஜஸ்லாம் புஷ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பேஜில் புஷ்னா என்ன புன்னன்றத உங்கள் மீனிங் எழுதுங்க பார்ப்போம். உங்களுக்கு புரிஞ்சதில் எழுதுங்க. அது வந்து தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நம்மளுக்கு என்ன புரியுதுன்றது தெரியும்ல. ஸோ எழுதுங்க பார்க்கலாம். புஷ்னா என்ன புன்னான்னு எழுதுங்க பார்ப்போம். உங்கள் ஓன் மீனிங்கில் எழுதுங்க. தப்பாக இருந்தால் பரவாயில்ல. ஓகே, டன். ஓகே, எழுதிட்டீங்களா? கடைசியாக நம்ம அதுக்கான மீனிங்கை பார்க்கலாம். ஓகே, டன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் இமேஜஸ், அதே இமேஜஸ் தான் கொடுத்துருக்கேன். பட் இதில் எது நான் புஷ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே நீங்கள். பியூசியும் புல்லுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி. கரெக்டாக? லாஸ்ட் இமேஜில் நம்ம பார்த்தோம். ஸோ ரெண்டுமே வந்து பியூசியும் புல் ஃபோர்ஸ். அப்போ ஏன் டியோ என்னது? புஷ். ஏன்? ஏன்னா ரெண்டு இமேஜில் என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட் இமேஜில் காட்டை வந்து முன்னாடி தள்ளுறாங்க. அதே டி இமேஜில் என்ன பண்ணுறாங்க? ஒரு பர்சனை முன்னாடி தானே தள்ளி விடுறாங்க ஸ்விங்கிங்கில். ஸோ அது என்னது? புஷ். ஓகே, ஸோ ரெண்டுமே புஷ்ஷின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டா? டன். ஸோ புரிஞ்சுதா? புஷ்னா என்ன, புல்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஏதாவது ஒரு பர்சனை ஃப்ரெண்ட்ஸில் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா அது பேர் புஷ். அதே வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்மளுக்கு பின்னாடியே இழுத்துட்டு வரும்னு வைங்க. ஸோ அது பேர் தான் எது? புல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ புஷ், புல், இது ரெண்டு டாபிக் தான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த டாபிக் தான் ஃபுல்லாக இதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? டன். ஓகே, தம்ஸ் அப் கொடுங்க பார்ப்போம். புஷ் அண்ட் புல் அண்ட் வெரி கிளியர். தம்ஸ் அப், தம்ஸ் அப் கொடுங்க. மை லிட்டில் buddies, just give me a thumbs up. Okay, I can see a lot of thumbs up. Done, 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 done. Okay, ஸோ இப்போ வந்து புஷ் புல் கடைசியாக என்னன்னு பார்த்துடலாமா? மீனிங் இப்போ நீங்கள் டெஃபினேஷன் எழுதியிருப்பீங்கல்ல, புஷ்னா என்ன புல்னான்னு எழுதியிருப்பீங்கல்ல, அது இந்த நான் கொடுத்துருக்க மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஓகே, டன். ஸோ புஷ்னா என்ன? டு மூவ் சம்திங் அவே ஃப்ரம் யூ. அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து முன்னாடி நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. ஓகே, டன். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறீங்க. புல்லுனா டு மூவ் சம்திங் ஃபார்வர்ட் யூ. உங்களுக்கு பின்னாடியே மூவ் பண்ணிட்டு வரீங்கன்னா அது பேர் என்னது? புல். இதே ஒரு ஆப்ஜெக்டை வந்து உங்களை தள்ளி மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேர் புஷ். ஓகேவா? புஷ்னா என்ன, புல்னா என்ன டெஃபினேஷன் தெரிஞ்சிச்சா? கரெக்டா? இதே மாதிரி ஸ்லைட்டாக டெஃபினேஷன் மாறிந்தால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, டன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபோர்ஸ்னா என்னென்னா புஷ்ஷும் இருக்கும் புல்லும் இருக்கும். ஓகே, நீங்கள் புஷ் பண்ணும் போதும் சரி புல் பண்ணும் போதும் சரி என்ன கொடுக்குறோம்? நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். நம்ம பாடியிலேருந்து என்ன கொடுக்குறோம்? ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதனால தான் அந்த பேர் என்ன? ஃபோர்ஸ். புஷ் அண்ட் புல் வந்து என்னன்னு சொல்லலாம்? ஃபோர்ஸ். இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அப்படின்னா என்ன? இப்போ
பால் வந்து நான் தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட் டைரக்ஷனில் வரலாம், இல்லை ஸ்லைட்டாக காற்றுல அந்த பக்கம் இந்த பக்கம் வீசலாம். ஸோ டைரக்ஷனை பொறுத்தோ இல்லை மூமெண்ட், மோஷன் அப்படின்னா மூமெண்ட்னா எங்கேயும் அங்கேயும் நகர்றது. ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கேயும் அங்கேயும் நகர்றதை வச்சு கூட ஃபோர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஓகேவா, புரியுதா? ஃபோர்ஸ்னா என்னது? புஷ் அண்ட் புல். அப்புறம் செகண்ட் என்ன சொன்னேன்? மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்டை வச்சு அதை அஃபெக்ட் ஆகலாம். அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட மூமெண்ட்னா ஒரு ஆப்ஜெக்ட் இங்கேயும் அங்கேயும் நகருதுன்னு வச்சுக்கோங்க, அதனால் கூட என்னவாகலாம்? ஃபோர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஓகேவா, டன்னா? ஸோ ஃபோர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டுமே எழுதணும். ஓகேவா? இந்த மோஷன்ன்ற டாப்பிக்கை பற்றி நம்ம லேட்டராக ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, நிறைய பெரிய டாபிக் இருக்குது மோஷனை பற்றி, அதை பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்றது போதும். ஓகே தான். ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்னு சொன்னல, மூமெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் என்னென்ன மூமெண்ட்னால ஃபோர்ஸ் அஃபெக்ட் ஆகும், சும்மா நீங்களே ஓனாகவே சொல்லுங்களேன். என்ன ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ஒரு பாலை தூக்கி போடுறேன்னு வைங்க. ஸோ அந்த பாலை தூக்கி போடும்போது இப்போ நான் கேட்ச் பண்ணாலும் பண்ணுவேன், இல்லைனா கீழே போட்டாலும் போட்டுருவேன் சம்டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது பால். ஓகே, அந்த பால் வந்து எப்படிலாம் மூவ் ஆகி என்கிட்ட வரும். ஓகே, ஸோ எனக்கு ஒரு 2-3 லைன்ஸ் அது மட்டும் எழுது. என்னென்ன மூமெண்ட்னால ஆப்ஜெக்ட் வந்து மாறும் அப்படின்றத மட்டும் எழுதுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது என்னதுன்னா, ஒரு பால் வந்து ஸ்ட்ரெயிட் டைரக்ஷன்லையும் நான் தூக்கி போடலாம், ரைட்லேயும் போடலாம், லெஃப்ட்லேயும் போடலாம், ஸோ சைட்லேயும் போடலாம். ஸோ மூமெண்ட்டுன்றது என்னது? ஸ்ட்ரெயிட்டாகவும் போகும், ரைட்லேயும் போகும், லெஃப்ட்லேயும் போகும், பேக்வேர்ட்லேயும் போகும். கரெக்டாக? ஸோ இந்த மூமெண்ட்ஸை எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணும் ஃபோர்ஸ்? ஸோ என்ன மாதிரி மூமெண்ட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும்? இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக போவீங்க, திடீர்னு வந்து சந்து வரும், ஸோ கர்வில் திரும்புவீங்க, ஸோ ரைட்டில் திரும்புகிறீங்கள. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ பால் வந்து தூக்கி போடும் போது என்னெல்லாம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே டன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கோல் கீப்பர் இருக்காங்க, பால் வந்து அவங்க கையில் வந்து படுது, அது ஸ்டாப் ஆகுமா, மூவ் ஆகுமா, இல்லை பாலோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆன்சர் வந்து எழுதுங்க பார்ப்போம் நோட்டில். போர் அடிக்குதா? போர் அடிக்குன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 2 minutes கண்ணை வந்து மூடிக்கிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஆன் பண்ணிவிட்டு படிங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இன்னும் ஒரு 1 to 2 minutes நான் இதை முடிச்சிடுவேன். டன். ஓகே, ஸோ ஆன்சர் சொல்லிடட்டுமா? ஆன்சர் என்னன்னா, அந்த கோல் கீப்பர் பாலை வந்து கேட்ச் பண்ணுவார். கேட்ச் பண்ணால் என்ன ஆகும்? பால் வந்து ஸ்டாப் ஆகும். மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது. ஏன்னா அந்த கோல் கீப்பரோட கையில் என்ன போயிடுச்சு? பால் வந்து கோல் கீப்பரோட கையில் இருக்குது. அப்போ கையில் இருக்கும் போது என்ன ஆகும்? ஸ்டாப் ஆகும். கரெக்டாக? கண்டிப்பாக மூவ் ஆகாது பால். கரெக்டாக? மூவே ஆகாது, ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா அவர் பிடிச்சிட்டார் பாலை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா பால் வந்து என்னவா இருக்குது? ஸ்டாப்பில் இருக்குது. கரெக்டாக? பாலோட டைரக்ஷன் மாறுமா? பாலோட டைரக்ஷன் மாறுமா? ஃபோர்ஸாக வந்து ஃபுட்பால் பார்ப்பீங்களா? ஸோ ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோல் வந்து அடிக்கும் போது பால் வந்து எந்த டைரக்ஷனில் வேணாலும் போகலாம். ஸோ பாலோட டைரக்ஷன் எது வேணாலும் மாறலாம். ஸோ பாலோட டைரக்ஷனுமே மாறலாம்.